Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திமுக நகர்மன்ற தலைவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்படி சொந்த கட்சி உறுப்பினர்களே கோரிக்கை மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவில் நகராட்சியில் நகர்மன்ற தலைவியாக செயல்பட்டு வரும் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. நகர்மன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் உமா மகேஸ்வரியின் கணவர் பினாமி பெயரில் தொண்டர்களை வைத்து பணம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பதாக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் உமா மகேஸ்வரியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தும் வகையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று நகராட்சி ஆணையரிடம் திமுக, அதிமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் 24 பேர் மனு அளித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஆற்காடு நாராயணசாமி முதலியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் திறக்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கியது. முன்னதாக பள்ளி வளாகத்தில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது மாணவிகள் கடவுள் வாழ்த்து பாடலை பாடிய பிறகு ஆசிரியர்கள் தேசிய கொடியை ஏற்றினர். அப்போது தேசிய கொடி தலைகீழாக இருப்பதைக் கண்டு மாணவிகளும் ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக சுதாரித்த ஆசிரியர்கள் கொடியை கீழே இறக்கி மீண்டும் சரி செய்து கொடிக்கம்பத்தில் ஏற்றி வைத்தனர். குறைவான மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை சேர்க்க மறுக்கும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டவுன்ஹால் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை பள்ளியில் சேர்க்க தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சாலையில் 6 போல் ஓடும் கழிவு நீரால் சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விருத்தாச்சலம் காட்டுக்கொடலூர் சாலையில் தினசரி காய்கறி சந்தை அமைந்துள்ளது. இந்த சந்தைக்கு முன்பு செல்லும் வடிகால் வாய்க்காலை புதிதாக கட்டுவதற்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அவ்வாறு தோண்டப்பட்ட பள்ளத்தில் சாக்கடை கழிவுநீர் முற்றிலுமாக நிரம்பி சாலையில் 6 போல் ஓடுகிறது. சந்தைக்கு செல்லும் வழி முழுவதும் சாக்கடை கழிவுநீரால் ஓடுவதால் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாக்கடை கழிவுநீரில் அமர்ந்து வியாபாரம் செய்யும் நிலைக்கு சிறு குறு வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள், பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரியில் கோடை சீசன் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் பூங்காக்களில் திரைப்பட படப்பிடிப்புக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசனில் நீலகிரி மாவட்டத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி உள்நாடு, அயல் நாடுகளிலும் இருந்தும் சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கில் வந்து செல்வது வழக்கம். இதன் காரணமாக 2 மாதங்களுக்கு இங்குள்ள தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் பூங்காக்களில் திரைப்பட படப்பிடிப்புக்கு தடை விதிக்கப்படும். இந்த ஆண்டும் வழக்கம் போல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை சீசன் நிறைவடைந்ததால் படப்பிடிப்புகளுக்கான தடை நீக்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு கோடை சீசனில் நீலகிரிக்கு 6,06,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் 1 லட்சம் குறைவாகும். இ-பாஸ் நடைமுறையின் காரணமாக எண்ணிக்கை குறைந்ததாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே கிராம சேவை மையத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி செயல்படுவதற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்டக்குளம் அடுத்துள்ள உடையான்பட்டி கிராமத்தில் அரசு உதவி பெறும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் கடந்த 2 ஆண்டுகளாக கிராம சேவை மைய கட்டிடத்தில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. கோடை விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் கிராம சேவை மைய கட்டிடத்தில் பள்ளி செயல்படுவதற்கு எதிராக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம சேவை மைய கட்டிடத்திற்கு பொதுமக்கள் பூட்டு போட்டதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வெளியே அமரும் நிலை ஏற்பட்டது. அரசு உதவி பெறும் பள்ளிக்கு விரைவில் புதிய கட்டிடம் கட்டப்பட வேண்டும் என்பதே அக்கிராம மக்களின் கோரிக்கையாகும். தூத்துக்குடியில் சங்குக்குழி மீன்பிடி படகுகள் கடலுக்குள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.
திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளில் கரையில் இருந்து 6 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சென்று ஆழ்கடலில் மூழ்கி சங்கு எடுக்கும் பணியில் சுமார் 3000 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடல் பகுதியில் புயல் காற்று வீசும் என்ற எச்சரிக்கையால் சங்குக்குழி மீன்பிடி படகுகள் கடலுக்குள் செல்ல மீன்வளத்துறை தடை விதித்தது. அதேவேளையில் நாட்டு படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகளில் சென்று மீன்பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசின் ஒருதலைபட்சமான நடவடிக்கையால் 5000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக கூறும் சங்குக்குழி தொழிலாளர்கள் தங்களை கடலுக்குள் செல்ல அனுமதிக்காவிட்டால் விரைவில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே 9,50,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட ஹைமாஸ் லைட் எனப்படும் உயர்கோபுர மின்விளக்கு 8 ஆண்டுகளாக காட்சி பொருளாகவே மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாபநாசம் ஒன்றியம் பண்டாரவாடை ஊராட்சியில் 10,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள கடை வீதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு 9,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஹைமாஸ் லைட் அமைக்கப்பட்டது. ஒரு சில மாதங்கள் மட்டுமே வேலை செய்த இந்த லைட் அதன் பின் காட்சி பொருளாகவே மாறியுள்ளது. இதுகுறித்து புகார் தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதனை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பச்சையப்பா குளத்தின் கரைகளில் உள்ள நடைபயிற்சி பாதை தியான மண்டபத்தை இடிப்பதை எதிர்த்து நடைபயிற்சி மேற்கொள்வோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சையப்பா குளக்கரையில் கடந்த 2020ஆம் ஆண்டு கும்பகோணம் மாநகராட்சி மற்றும் சிட்டி யூனியன் வங்கி இணைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நடைபயிற்சி பாதை, உடற்பயிற்சி கூடம் மற்றும் தியான மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகமே குளக்கரையில் உள்ள நடைபாதை மற்றும் தியான மண்டபத்தை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டிக்கின்றோம் நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். இடிக்காதே நடத்து, வழக்கை நடத்து, உண்மையை சொல்லி வழக்கை நடத்து, அகற்றாது, நடைபாதையை அகற்றாது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் அரிசி ஆலையில் நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் புலம்பெயர் தொழிலாளி மூச்சு திணறி உயிரிழந்தார். ஆரணி அடுத்த கள்ளேரிப்பட்டு கிராமத்தில் குமார் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலையில் பீகாரைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். நேற்றிரவு நெல் மூட்டைகள் அடுக்கி வைத்திருந்த கிடங்கில் மூட்டைகளை ஏற்றுமதி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென மூட்டைகள் சரிந்து விழுந்தன. இதில் ஜெகதீஷ் என்ற தொழிலாளி மூட்டைகளுக்கு அடியில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவரை மீட்ட சக தொழிலாளிகள் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ஜெகதீஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆரணி கிராமிய காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. கொளத்தூர் சந்தப்பேட்டையில் தொடங்கிய பேரணி முன்னாள் ராணுவ வீரர்கள், பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 60 அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு சென்றனர். முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. பேரணியின் முடிவில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை அடுத்த பழைய மாமல்லபுரம் சாலையில் அதிகாலையில் சரக்கு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். அதிகாலை 5:30 மணியளவில் துரைப்பாக்கம் வருமாநகர் சந்திப்பு அருகே பெருங்குடி நோக்கி லாரியை திருப்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சாலையில் கவிழ்ந்து கிடந்த லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். அதிகாலையில் நிகழ்ந்த விபத்தால் ஓஎம்ஆர் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
மயிலாடுதுறையில் செயல்படும் அரசு உதவி பெறும் தேசிய துவக்க பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்கப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறை நகர பகுதியில் உள்ள மகாதான தெருவில் செயல்படும் அரசு உதவி பெறும் தேசிய துவக்க பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். பின்னர் ஆசிரியர்கள் தங்கள் மடியில் மாணவர்களை அமர வைத்து குரு பிரம்மா குரு விஷ்ணு என்ற மூல மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து வாழை இலையில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த நெல் மணிகளில் ஓம் என்ற மந்திரத்தை எழுதி கல்வியை தொடங்கி வைத்தனர். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் கவுண்டமணியுடன் இணைந்து நடிப்பேன் என்று நகைச்சுவை நடிகர் செந்தில் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் தனியார் உடல் பரிசோதனை நிலையத்தை நடிகர் செந்தில் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் தற்போதைய திரைப்படங்களில் உள்ள நகைச்சுவை காட்சிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு புதிய நடிகர்கள் வரட்டும், அவர்களும் பணம் சம்பாதிக்கட்டும் என்றார். மீண்டும் கவுண்டமணியுடன் இணைந்து நடிக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அது வரும்போது வரட்டும் என தெரிவித்தார். அரசியல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு நடிகர் செந்தில் பதிலளிக்க மறுத்துவிட்டார். தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் எச்சரித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் திருச்சி மரக்கடை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் கல்வி உபகரணங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் வந்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் அருகே அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்ற பள்ளி நிகழ்ச்சியில் மின்சாரம் தடைப்பட்டதால் மாணவ மாணவிகள் வெயிலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மூவரசம்பட்டு ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். காலை 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கியதில் இருந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தலைமை ஆசிரியரின் அறையில் அமைச்சர் காத்திருந்தார். மாணவர்கள் வெயிலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சுமார் அரை மணி நேரம் தாமதமாக நிகழ்ச்சி தொடங்கியது. அப்போது தேசிய கொடியும் தலைகீழாக ஏற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து கொடியை கீழே இறக்கிய ஆசிரியர்கள் மீண்டும் சரி செய்து கொண்டிருந்த போதே கொடி வணக்க பாடல் பாடி முடிக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைத்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை மணிகுண்டு பகுதியில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வளர்மதி, அதிமுக ஆட்சி அமைந்ததும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் தொடர்புடைய சார் யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்றார். தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட யார் அந்த சார் என்ற விவரம் இதுவரைக்கும் வெளியே வரவில்லை. அதுவும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெண்கள் சமூகம் சார்பிலே நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் இன்னும் 9 மாத காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிறார். அப்போது இந்த யார் இந்த சார் என்கிற விவகாரம் எல்லாம் வெளியே வரும். அப்போது இன்னும் தண்டனை வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முருகனின் அடுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்தபடி பக்தர்களுடன் வரும் 3 வயதுக்கு உட்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. காலை மாலை என 2 வேளைகளிலும் 7 லிட்டர் பால் காய்ச்சப்பட்டு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கோவில்களில் குடமுழுக்கு பணிகள் நடைபெறுவதால் தற்காலிக இடத்தில் வைத்து பால் விநியோகிக்கப்படும் நிலையில் குடமுழுக்கு முடிந்தவுடன் நிரந்தர இடம் தேர்வு செய்து பால் விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் குமாரபுரத்தில் மேம்பால பணிக்காக 200 வேப்ப மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு
வேறொரு இடத்தில் நடப்பட்ட சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. காவல் கிணறு அருகே உள்ள குமாரபுரத்தில் இருந்து நாகர்கோவில் செல்லும் ஜங்ஷனில் மேம்பாலம் கட்டும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சாலையோரம் நடப்பட்டிருந்த 200 வேப்ப மரங்கள் மேம்பால பணிக்காக அகற்றப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் கோவையை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் அந்த மரங்களை ஜேசிபி மூலம் வேரோடு பிடுங்கி வேறு இடத்தில் நட்டு வைத்துள்ளனர். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.